Also, Lord, once again, thank you for the grace you have given us to help us to preach your words in the streets of Perangalur also, Lord. Lord, I pray for each or everyone who is listening to your words, and I pray for the God servant uncle who is preaching your words also, Lord. Please be with them, those who are listening your words, help them to repent, help them to get salvation, and help them to get your blessings abundantly also, Lord. I pray this in the name of Lord and Savior Jesus Christ. Amen. சந்தோஷம் தருவேன் என்றார், நிலை தீர்க்கவும் வழி செய்வேன் என்றார், நிறைவான சந்தோஷம் தருவேன் என்றார், நிலை தீர்க்கவும் வழி செய்வேன் என்றார், மலைத்து நின்றிடாதே நண்பா, மாபெரும் நஷ்டம் பார் உனக்கு என்பார், மலைத்து நின்றிடாதே நண்பா, மாபெரும் நஷ்டம் பார் உனக்கு என்பார், இதுவே அனுக்கிரக காலமிதே, மனிதர் ரட்சிப்பினாலும் இதே, உனக்கவர் உதவிட வேண்டுமென்றே உன்னை அழைக்கிறார் இயேசு இன்றே, உனக்கவர் உதவிட வேண்டுமென்றே உன்னை அழைக்கிறார் இயேசு இன்றே. இந்த பகுதியிலே வசிக்கிற எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பை குறித்தும் உங்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, என்ன கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, என்ன வருத்தத்தோடு இருக்கிறீங்க, எந்த சமாதானம் இல்லாத நிலையில இருக்கிறீங்க என்பதை எனக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேற்றுவதாகவும் உங்களுக்கு பெரும் சமாதானத்தை கொடுக்கிறதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் பாடும் கஷ்டமும் துன்பங்கள் வரும். துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இல்லாத மனிதன் இல்லை. இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியாமல் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேதனைகளிலிருந்து வர முடியல, சமாதானத்திலிருந்து சமாதானமற்ற நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியல, அநேக பாடுகள் மத்தியில நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாடுகளை தருவேன் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனையில இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, வருத்தத்தோடு இருக்கிறியா, ஏசப்பா என்று கூப்பிடு, நான் இருக்கிறேன், உங்க வருத்தத்தை நீக்கி போடுவேன், உன் வருத்தத்தை நான் எடுத்து போடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறியா, உனக்கு சமாதானத்தை தர நான் இருக்கிறேன், என்கிட்ட வா என்று கூப்பிடுகிறார். பிரியமானவர்களே, வியாதியோடு வேதனையோடு இருக்கிறியா, கவலைப்படாதே, நான் உன்னை திக்கற்றதாய் விடமாட்டேன், நான் உன் இடத்துல வந்து உனக்கு சகாயம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் சகாயம் பண்ண வேண்டும், நம்ம கிட்ட வர வேண்டும் என்றால் நாம் கூப்பிட வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் கேட்டால்தான் கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, அதே போலதான் நாமளும் ஆண்டவரை கேட்டால் கண்டிப்பா கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வருத்தத்தை எடுத்து போட ஆண்டவர் சித்தமா இருக்கிறார், உங்களுடைய வேதனையை எடுத்து போட ஆண்டவர் சித்தமா இருக்கிறார், உங்களுடைய வியாதியை நீக்கி போட ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீ எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்தால் போதும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டால் போதும். பிரியமானவர்களே,
உங்களுக்கு பெரிய சமாதானம் வரும். உங்களுக்கு பெரிய இளைப்பாறுதலை ஆண்டவர் தர சித்தமா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி போயிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம் இருக்கும். நீங்க பார்க்கிற படமோ சீரியலோ இல்ல செல்லோ எதுவா இருந்தாலும் அந்த பார்க்கிற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மறுபடியும் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது மறுபடியும் கவலை, துக்கம், கண்ணீரோடு காணப்படுவோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படி கொடுப்பார் ஐயா என்று நீங்கள் கேட்டால், அதற்கு நீங்கள் பணமோ செலவழிக்க தேவையில்லை, ரொம்ப தூரமோ போக தேவையில்லை. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே பாவியாக என்னையும் நேசிக்கிறீராமே, பாவியாக என்னையும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவீராமே, எனக்காக நீர் வந்தீராமே, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீராமே, எனக்காக நொறுக்கப்பட்டீராமே, ஏசையா எனக்காக கல்வாரி சிலுவையில தொங்கினீராமே, ஆண்டவரே எனக்காக உங்களுடைய முகத்தில காரி துப்பினார்களாமே, நான் செய்த பாவங்கள் எல்லாம் உங்களுடைய தோல் மேல சுமந்தீராமே ஆண்டவரே, இதை நான் நம்புறேன் ஆண்டவரே, இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் கழுவும், என்னையும் பரிசுத்தப்படுத்தும் என்று நீ சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புதிதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று ஒன்னாம் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க செய்ய வேண்டியது அது ஒண்ணுதான், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். உங்களுடைய வருத்தத்தையும் உங்களுடைய பாரத்தையும் உங்களுடைய சமாதானற்ற நிலையம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்க மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பங்கள் கூட ரட்சிக்கப்படும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.